வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி மேங்கோ ரசம் பண்ணிடலாங்க. அதுக்கு 2 பச்சை மிளகா, 7 பல் பூண்டு, மாங்காயை கட் பண்ணி வச்சுக்கலாம் தோல் உரித்து. ஒரு ஜார்லைங்க ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், மிளகு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு அதுலேயே நம்ம 2 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கலாம், 2 கருவேப்பிலைங்க, பூண்டு ஒரு 8 பல் பூண்டு போட்டுக்கலாங்க. இஞ்சி ஒரு 4 துண்டுங்க, 1 இன்ச் இஞ்சி போட்டு கொரன்னு அரைச்ச பிறகு அதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பாதி பழுத்து பாதி காயாக இருக்கிற மேங்கோ அரைவாசி போட்டங்க. பெரிய கோமாங்காயில் பாதி போட்டிருக்குறேங்க. அதோட பருப்பு ஒரு டம்ளர் பருப்பு வேக வச்சு அதையும் போட்டுருக்குறேங்க. அதோடு நாம் தக்காளி ஒரே ஒரு சின்ன தக்காளி ஒன்று போட்டுக்கலாங்க. போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா மைய அரைச்சிக்கலாங்க. ஒரு வாணலி வச்சுங்க. வாணலி சூடானோன்னே ஆயில் 2 ஸ்பூன் விட்டுக்கலாங்க. அதில் கடுகு, உளுந்த பருப்பு எல்லாமே போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தயம், ஜீரகத்தினோண்டு எல்லாம் போட்டு கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாய், பெருங்காயத்தூள் போட்டுடலாங்க. அப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்த அந்த மிளகு, ஜீரகம் இதெல்லாம் இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கி விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் மாங்காய் நல்லா அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மாங்காயும் இதுலேயே சேர்த்திடலாங்க. பச்சை மாங்காயாக இருக்கிறனால கொஞ்சம் நல்லா வணக்கி விடணுங்க. அப்படியே சிம்மில் வச்சுங்க நல்லா வணக்கி விட்டுட்டு மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிடலாங்க. நல்லா கொதிக்கிட்டுங்க. அதோடு சேர்த்து நம்ம மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டுங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, சால்ட்டும் போட்டுக்கலாங்க. கல் போட்டால் ரொம்ப நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டும் சுவையும் கூடும். போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு உப்பு பாருங்கள், கல் உப்பு போடுறோம். நல்லா வணக்கி விட்டு இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு குடிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருங்க. நல்லா கலக்கி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா 1/4 மணி நேரம் நல்லா பொங்கி வந்துங்க முட்லி விட்டு நல்லா கொதிக்கணுங்க. அப்போ தான் ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் ரசம் ஒரு கலக்கி விட்டு மூடி வச்சிடலாங்களா. ஒரு 10 நிமிஷமாவது மூடி வைக்கணுங்க. இந்த கண்ணாடி வழியாக பார்த்தோம்னாலே தெரியும். கொதிச்சதுன்னா எடுத்து சின்னதாக ஒரு தக்காளி ஒன்று கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு கலக்கி விட்டு மூடிடலாங்க. மூடி வச்சுட்டு 5 நிமிஷத்தில் கொதிச்சிடுங்க. கொதிச்ச பிறகு கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் கொஞ்சம் கிள்ளி போட்டு பவுலில் மாற்றிக்கலாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன்.